ஹாய். இன்னைக்கு நம்ம பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்லர் வந்திருக்கோம். நம்ம பாப்பாவுக்கு வந்து கட்டிங் தான் போட சொல்லியிருக்கேன் நான். எதுக்காகனா நமக்கு வந்து பாப்பாவோட ஹேர் வந்து லென்த் அதிகமாக இருந்துச்சு. இவ்வளோ லென்த் இருக்கிறதுனால வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு வந்து நமக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் பிடிச்சிக்க ஆரம்பிச்சது. அதனால தான் ஹேர் கட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ வந்திருக்குறோம். இப்போ நமக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து கட்டிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹேர் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஆயில் வைக்கிறது, ஹேர் வாஷ் பண்ணுறது இதெல்லாம். ஏன்னா அப்படி கொடுத்தா தான் வந்து ஹேர் க்ரோத் இன்னும் அதிகமாகும். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து நிறையவே ஹேர் கட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணாலும் அவங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து நல்லா தான் இருக்கும். ஹாய். இப்போ நமக்கு வந்து கட்டிங் போட்டாங்க. ஹேரை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை ஷேப்க்கு வந்து அந்த ஸ்டெப்ஸில் வந்து அதை ஷேப் கரெக்டாக இருக்க மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து சிம்பிளாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கு அழகாக வந்து ஒரு போனி டெயில் போட்டுட்டு ஸ்கூல் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து அவங்களே ரெடி பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஹேர் கட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஷேப்க்கு வந்து கட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்னா பாப்பாவுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. இன்னும் சூப்பராக அழகாக கிளம்பிட்டாங்க. அந்த போன் டெயில் போடும்போது இன்னும் சூப்பராக ஆஹா தமிழ் பேசுவாக்கா? பாப்பாவுக்கு வந்து ஹேர் வந்து தமிழ் பேசுவா. ஆனால் படிக்கிறது அது அங்கே ஃபுல்லாக ஹிந்தி தானே. பாப்பாவுக்கு வந்து ஹேர் க்ரோத் அங்கேயே தான் இருக்காங்க. கோல்டு பிடிக்க ஆரம்பிச்சது, காய்ச்சல்லாம் வரும். சின்ன பையனுக்கு ஹேர் கட் பண்ணுறது நல்லதுங்க பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு வந்து ஹேர் வந்து அதிகமாக இருந்தால் அதை அடிக்கடி வெட்டி விட்டால் தான் அவங்களுக்கு வந்து சளி பிடிக்காமல் காய்ச்சல் வராமல் இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.